ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பில் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பில் கலெக்ஷன் ஃபீச்சர் எதுக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள் அக்கௌண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கஸ்டமர் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அன்றைக்கி தேதியில் அவங்கள்ட்ட வந்து அந்த பேக்கேஜ்க்கான அமௌண்ட் கரெக்டாக வாங்குறீங்களா, இல்லைனா வந்து அதில் கம்மியாக வாங்குறீங்களா, இல்லை அதிகமாக வாங்கி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர் டிஸ்கவுண்ட் செட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எதுக்குன்னு சொன்னிங்கன்னா, நம்ம இருக்கிற எம்ஆர்பியை வந்து கஸ்டமர்கிட்ட வாங்க மாட்டோம், அதாவது கம்மியாக தான் வாங்குவோம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த அமௌண்ட் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குகிறோம். ஒரு 300 பேக்கேஜுக்கு நம்ம 200 தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 200 வந்துட்டு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ தரணும், இல்லை வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்களா அப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிற ஒரு பேக்கேஜுக்கு இதில் பார்த்தீங்கன்னா, நான் இவருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு வச்சு ரீசார்ஜ் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து மேனேஜ் பேக்கேஜுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இதில் வந்து பே சேனல் அந்த பேஸ் பேக் மட்டும்தான் நான் போட போகிறேன். இப்போது இதில் 3 ஆப்ஷன் இருக்குது நமக்கு: பிளான், டே டு டேட் அண்ட் டேட். இந்த பிளானும் டேட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டே டு டேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி வந்து 25 போடுறார் ஒருத்தவர் அப்படின்னாக்கா, அடுத்த மாதம் அதே 25 வந்து அவருக்கு அந்த பேக்கேஜ் முடியணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஷன் போய்க்கலாம். இல்லை அது வேணால் நான் கரெக்டாக 30 நாளே போட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா 1 மந்த் அப்படின்ற ஆப்ஷனுக்கே போய்க்கலாம். இப்போ நான் 1 மந்த்துக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா, இந்த பேக்கேஜ் வந்து பே சேனல்ன்ற பேக்கேஜ் 30 நாள் நான் போடுறேன். நான் கஸ்டமர்கிட்ட 200 தான் வாங்குகிறேன். அப்புறம் இதுக்கு நான் எமோஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே தெளிவாக எல்லாமே போட்டிருக்கோம். இதில் வந்து உங்கள் வேலட் பேலன்ஸ் எவ்வளோ, இல்லை எமோஸ் அமௌண்ட் எவ்வளோ போகும், அது எமோஸ் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் வேலட் பேலன்ஸ் எவ்வளோ மிச்சம் இருக்கும், அப்புறம் கஸ்டமர் அமௌண்ட் எவ்வளோ, எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு எல்லாமே இதில் செட் ஆகிடும். இல்லை இங்கே என்டர் நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்ற ஒரு வேல்யூ. ஸோ நான் இதில் வந்து எதுவும் ஃபில் பண்ணாமல் நான் பேமெண்ட் கொடுத்தேனாக்கா உள்ளே போகாது. இது ஃபில் பண்ணால் மட்டும்தான் போகும். நீங்கள் எதுவுமே வாங்கலைனா கூட 0ன்னு கூட ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் உள்ளே போகுமே. எப்படி போனதுக்கப்புறம் நான் சப்போஸ் அவங்க எதுவுமே கொடுக்கல, நான் பேமெண்ட்டுன்னு போகிறேன், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அன்பெய்டுன்னு சொல்லிட்டு காட்டும். அவங்க காசே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இங்கே இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ அவங்க முன்னாடி எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட, இப்போ 200 சேர்த்துக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் வரும் அந்த மாதிரி எல்லாமே காட்டுவாங்க. இல்லை நான் அவங்க வந்து இந்த மாதம் பேக்கேஜ் வந்து கொடுத்துட்டாங்க, 200 அமௌண்ட்டுனா நான் அது கரெக்டாக கொடுத்துட்டாங்க, அவங்க 200 கொடுத்துட்டாங்க. அப்புறம் பேமெண்ட்டுக்குள்ளே போனாக்கா இவங்க ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க. இந்த நான் மாதம் 200 வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்டேருந்து, அவங்க பழைய பேலன்ஸ் 443 இருக்குது, அது வந்து கட்டலை அப்படின்ற மாதிரி இங்கே காட்டிடும். இல்லை அவங்கள்ட்ட வந்து 100 தான் இருக்குது, அவ்வளோதான் தரேன் அப்படின்னாக்கா, 100 நான் வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா, இங்கே நாங்கள் வந்து பார்ஷலி பெய்ட் அப்படின்னு வரும். அதாவது பாதி தான் கட்டியிருக்காங்க, 200 அவங்களுக்கு தர வேண்டிய காசு, அவங்க 100 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஓல்டு பேலன்ஸ் சேர்த்து மொத்தம் 543 புதுசாக அவங்க வந்து தரணும், இன்னும் நமக்கு வந்து 543 தரணும் அப்படின்ற மாதிரி செட் ஆகிடும் இங்கே. இல்லை அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக தராங்க அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்களா 300 கொடுத்துட்டாங்க, நிறையா அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்னாடி 443 பேலன்ஸ் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா 100 போட்டு இப்போ ஒன்று 343 தரணும் அவங்க நமக்கு, அந்த மாதிரி எல்லாம் செட் ஆகிடும். இப்போது எக்ஸாம்பிள் நான் 200 வச்சு நான் பேமெண்ட் பண்ணிடுறேன். அப்டேட் கொடுத்துறேன், எனக்கு ஓகே அந்த ஒன்று அப்டேட் கொடுத்துட்றேன். பேக்கேஜ் அப்போ போட்டாச்சு. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கேஷ் கலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை தொட்டிங்கனாக்கா இதில் வந்து இந்த மாதத்துக்கான காசை நான் போட்டிருக்கேன் இவங்களுக்கு, இவங்க வந்து அவங்களுடைய கட்ட வேண்டியது 200 டியூ பண்ணுறது கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, அது 200 அவங்க ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அவங்க நம்மக்கிட்ட அவங்க ஆப்ரேட்டர்கிட்ட அவங்க காசு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருக்குது தான் எக்ஸஸ். அதுக்கப்புறம் என்றைக்கு காசு வாங்கியிருக்காங்க, இன்றைக்கி 25 காசு வாங்கியிருக்காங்க, 25 காசு வாங்கியிருக்காங்க, என்ன பேக்கேஜ் நேம் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் எக்ஸலாவோ இல்லை பிடிஎஃபாவோ வந்து எடுத்துக்கலாம் இந்த ரிப்போர்ட்டை. இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிடும். கஸ்டமர் பேர் என்ன, அவங்க ஸ்மார்ட் கார்டு நம்பர் என்ன, என்றைக்கு எந்த டியூக்கு வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாமே இங்கே தெளிவாக காட்டிடும் உங்களுக்கு. இல்லை ஒருத்தருக்கு நான் வந்து அதிகமாக வாங்குறேன்னா அதிகமாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே காட்டும். பார்த்தீங்களா, இங்கே வந்து டியூ பீரியட் வந்து இந்த தேதிக்குள்ளே அவங்க தர வேண்டியது எவ்வளோ, ஆனால் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பழைய பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, உன்னை வச்சு தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.